7ஆம் ஆண்டு நினைவு நாள் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சேலத்தில் மாவட்ட மைய நூலகம் அருகே அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும், அமைப்பினரும், தன்னார்வலர்களும் அம்பேத்கரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதையொட்டி அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் இருந்து மாடக்குளம் செல்லும் பகுதியில் இயக்கப்பட்டு வரும் அரசு பேருந்தில் இருக்கைகள் அனைத்தும் தனித்தனியாக உள்ளன. இரவு நேரங்களில் முகப்பு விளக்குகள் எரிவதில்லை என்றும், இந்த பேருந்தில் பயணிகள் உட்கார்ந்து பயணிக்கும் போது தூசிகள் பறந்து பயணிகள் மேல் விழுகின்றன. மேலும் ஆங்காங்கே ஜன்னல் கம்பிகள் உடைந்த நிலையில் மிகவும் அபாயகரமான நிலையில் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற பேருந்துகளை அரசு முறையாக பராமரிக்க வேண்டும் என்பதே பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. புதுக்கோட்டை அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஓய்வு பெற்றோர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. அப்போது பணியின் போது தொழிலாளி இறந்தால் அந்த குடும்பத்திற்கு வாரிசு வேலையின் அடிப்படையில் பணி வழங்க வேண்டும். 8 ஆண்டுகளாக காலி பணியிடங்களை நிரப்பாமல் உள்ளதை உடனடியாக நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மிக்ஜா புயலால் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மழைநீர் வெள்ளம் சூழ்ந்து கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் மாமல்லபுரம் அடுத்த கடம்பாடி கிழக்கு கடற்கரை சாலையில் கனமழையால் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் கடந்த 2 நாட்களாக சென்னையிலிருந்து ஈசிஆர் சாலை வழியாக பாண்டிச்சேரி செல்லும் வாகனங்கள் அனைத்தும் திருக்கழுக்குன்றம் வழியாக சென்று வெங்கம்பாக்கம் பகுதியை அடைந்து 30 கிலோமீட்டர் தொலைவு சுற்றி கொண்டு அங்கிருந்து ஈசிஆர் சாலையில் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கால்வாயில் மழைநீர் சென்றதால் வெள்ளம் வடிந்த பின்புதான் சாலையில் வாகன போக்குவரத்தை அனுமதிக்க முடியும் என தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் வெள்ள நீர் முழுவதும் வடிந்ததால் இன்று ஈசிஆர் சாலையில் மேற்கண்ட பகுதியில் செல்வதற்கு வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. வாகன போக்குவரத்து சீரடைந்ததால் சுற்றுப்புற கிராம மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். அம்பேத்கரின் 67வது நினைவு நாளை முன்னிட்டு வேலூர் மக்கான் சிக்னல் அருகே உள்ள அவரது முழு உருவ சிலைக்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், ஒருங்கிணைந்த இந்திய குடியரசுக் கட்சியினர், இந்திய குடியரசுக் கட்சி மற்றும் பல்வேறு கட்சியினர், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலர் அம்பேத்கரின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அயோத்தியில் பாபர் மசூதி கடந்த 1991ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி சங்பரிவார் அமைப்புகளால் இடிக்கப்பட்டது. இதையடுத்து ஆண்டுதோறும் இஸ்லாமிய அமைப்புகள் டிசம்பர் 6ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் டிசம்பர் 6ஆம் தேதியான இன்று பழனியில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மேற்கு மாவட்ட எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட தலைவர் கைசர் அலி கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார். பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் உட்பட சிலர் கலந்து கொண்டனர்.
வேலூர் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகள் சார்பில் அம்பேத்கர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. ஓமலூர் பேருந்து நிலையத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் மாநில தலைவர் கருமலை மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமாக தொழிற்சங்க மாவட்ட தலைவர் சின்னையன் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் தெய்வானை மற்றும் நிர்வாகிகள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மிக்ஜாம் புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக சென்னை மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து கடல் போல் காட்சி அளிக்கிறது. இந்நிலையில் கரூர் மாவட்டம் புகழூர் நகராட்சியிலிருந்து புயல் காரணமாக பெய்து வரும் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து தூய்மை பணிகளை மேற்கொள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு 11 பணியாளர்களும், அதேபோன்று பள்ளப்பட்டி நகராட்சியிலிருந்து 11 பணியாளர்கள் சென்னை மாவட்டத்திற்கு பேருந்து மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். இவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு கவசங்கள், உபகரணங்கள் உள்ளிட்டவை எடுத்துச் செல்கின்றன. இவர்களுக்கு ஆலோசனை வழங்கி புகழூர் நகராட்சி தலைவர் குணசேகரன் மற்றும் அதிகாரிகள் வழி அனுப்பி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கரியமங்கலம் ஊராட்சியில் தலைவராக இருப்பவர் செல்வி. இவரது கணவர் சீனிவாசன் அலுவலக வேலையில் தலையிடுவதாகவும், ஊராட்சி மன்ற கணக்கு வழக்குகளை காட்ட மறுப்பதாகவும், வார்டு உறுப்பினர்கள் எந்த பணியும் செய்யவிடாமல் தடுப்பதாகவும் குற்றம் சாட்டும் வார்டு உறுப்பினர்கள் இதுகுறித்து பலமுறை ஊராட்சி செயல் அலுவலரிடம் கூறியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் துணைத் தலைவர் மற்றும் 8 வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை திறக்க விடாமல் பூட்டியும் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி மற்றும் அவரது கணவர் சீனிவாசன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஊராட்சி திட்ட வளர்ச்சி இயக்குநர் கோவிந்தராஜலுவிடம் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக் கொண்ட ஊராட்சி திட்ட வளர்ச்சி இயக்குநர் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு போட்டு போட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.